எல்லா இடத்திலும் பணக்காரர்களுக்கு முதலிடம்தான். பணம் கொண்டவர்களுக்கு முதல் மரியாதை தான். ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் அறம் கொண்டவர்களுக்குத்தான் முதலிடம், முதல் மரியாதை. சொத்தும் செல்வமும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்று அன்று முதல் இன்று வரை எண்ணுகின்றோம். ஆம், ஆண்டவரின் ஆசீர்வாதம்தான், ஆண்டவர் கொடுத்த பிச்சைதான். இவ்வாறு ஆண்டவரது ஆசீர்வாதித்தால் நாம் செல்வர்களாக ஆன பின், சொத்தும் செல்வமும் சேர்த்த பின் கடவுளிடம் கொள்ளுகின்ற அதே அச்சம் இருக்கின்றதா என்று சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் எப்பொழுது உயர்ந்தவர்களாகவும் பிறரை தாழ்ந்தவர்களாகவும் எண்ணுகின்றோமோ, எப்பொழுது நம்மை நாமே உயர்ந்தவர்களாகவும் பிறரை தீண்டத்தகாதவர்களாகவும் பிறரை தரக்குறைவாகவும் பார்க்கின்றோமோ, அப்பொழுது சொல்லிக் கொள்ளுங்கள் நான் பணக்காரன் என்று, அப்பொழுது சொல்லிக் கொள்ளுங்கள் நான் செல்வன் என்று. மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்க கேட்கின்றோம். எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் என்றும், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை வெறுப்பார் என்றும் நாம் வாசிக்க கேட்கின்றோம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 16 முதல் 21 வரை நாம் வாசிக்க கேட்கின்றோம். செல்வனாய் இருந்தவருடைய நிலம் நன்றாக விளைந்தது. நான் என்ன செய்வேன்? நான் அவற்றை சேர்த்து வைப்பேன். என் நெஞ்சமே, பல்லாண்டுகளுக்கு தேவையான பல வகை பொருட்கள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் கடவுள், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்கின்றார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று குறிப்பிடுகிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரத்திலே 19 முதல் 21 வரை இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். மனுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், செல்வரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் என்று குறிப்பிடுகிறார். மேலும், ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே துருவோ பூச்சியோ அதை அழிப்பதில்லை, செல்வரும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். உங்கள் செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று கூறுகிறார். விண்ணுலகில் எப்படி செல்வத்தை சேர்ப்பது? அதற்குத்தான் விடையாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரம் 34 முதல் நாம் வாசிக்க கேட்கின்றோம். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலுமாக, மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பாடல் 41:16 முதல் 17 முதல் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். நாம் சேர்க்கும் சொத்துக்கள் எதையும் நாம் நம் கையோடு எடுத்துச் செல்வதில்லை என்று, மாறாக தன்னலமில்லாமல் பிறர் மீது கொண்டிருக்கும் தூய்மையான அன்பினால் நாம் புரிகின்ற எல்லா அறச்செயல்களும் இறைவனுக்கே செய்ததாக நாம் வாசிக்கின்றோம். பேதுருவும் சீடர்களும் இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பொருட்டு தம் தாயையோ தந்தையையோ சகோதரரையோ சகோதரியையோ வீடையோ நிலப்பலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காகவும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். எனவே நாம் பொருட்செல்வத்தை கொண்டிருப்பதில் செல்வர்களாயிராமல் அந்த பொருட்செல்வத்தை கொண்டு அருட்செல்வமாகி இறைவனை அடைவதில் செல்வர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.